மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் அதிகமாக பகிர்ந்த தகவல் குடும்பத்துல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டது என்றுதான் கூற வேண்டும். ஆனால் நீங்கள் எதையுமே வேணும் என்று செய்யக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய இரட்டை குணத்தால் நீங்கள் வெளியில் சொல்வது ஒன்று, அதனை மற்றவர்கள் புரிந்து கொள்வது ஒன்று. அதனாலேயே உங்களுடைய குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத குழப்பங்களும் தேவையில்லாத சந்தேகங்களும் உங்கள் மீது எப்பொழுதும் வந்து கொண்டே தான் இருக்கும். மிதுனம் ராசிக்காரங்க இயல்பாகவே சுறுசுறுப்பான பேச்சாற்றலும் கொண்ட ஒரு நபர்களாக எப்போதுமே இருப்பீங்க. மற்றவங்களை நீங்க செய்யக்கூடிய செயலால் வெல்றீங்களோ இல்லையோ, ஆனா உங்களுடைய பேச்சால மற்றவங்களை எளிதாகவே வென்று விடுவீங்க. அந்த ஒரு குணம் உங்கள்கிட்ட இயல்பிலிருந்து இருந்து கொண்டே தான் இருக்கும். அது உங்களுக்கும் தெரியும், உங்களுடைய கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். மனதிற்குள் எதையும் பூட்டி வைக்க தெரியாமல் அனைவரிடமும் வெளிப்படையாக பேசி விடுவீங்க. நல்லது கெட்டது ரகசியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் மனதிற்குள்ள எதையுமே உங்களால காத்து கொண்டிருக்கவோ ரகசியங்களை பூட்டி வைக்கவோ எப்பொழுதுமே முடியாது. மனதிற்குள் இருப்பதை உடனடியாக வெளியில் சொல்லிவிடக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதும் இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். ஆனால் தற்போது புதன் மற்றும் ராகுவின் சேர்க்கை அல்லது பலவீனமான கோச்சார நிலைமையின் காரணமாக நீங்க நல்ல எண்ணத்தில் குடும்ப உறுப்பினர்களிடம் அதிகமாக பகிர்ந்த ஒரு தகவல் பெரிய அளவில் திரித்து கூறப்பட்டு வீட்டில் தேவையற்ற குழப்பத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். ஆனால் இது நடக்கும் என்று ஒரு நாளும் கூட நீங்க யோசித்து பார்த்திருக்க மாட்டீங்க. யோசித்து பார்க்க முடியாத ஒரு விஷயமாகவே இது உங்களுக்குள்ள நிச்சயமா நடந்திருக்கும். இதை ஏன் இவ்வளவு தூரம் வளர்க்க வேண்டும் என்று மற்றவர்கள் உங்களை கேள்வி கேட்கக்கூடிய சூழல் உங்களால உருவாகியிருக்கும். ஆனால் நீங்கள் வேண்டும் என்று எதையுமே செய்ய மாட்டீங்க. விளையாட்டுத்தனமாகவோ இல்லை என்றால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய என்ன செய்வது என்று தெரியாமல் பேசிய சில வார்த்தைகளும் செய்த சில செயல்களும் அது நீண்ட நாட்களுக்கு அப்புறம் பெரிய பிரச்சனைகளை தேடி கொடுக்கும் என்று ஆரம்பத்துல உங்களுக்கு தெரியாது. அது நாட்களும் காலங்களும் போக போக மட்டுமே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் இவ்வளவு இடையூறுகளையும் நமக்கு மட்டும் அல்லாமல் நம்முடைய குடும்பத்திற்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனைவருக்கும் தேடி கொடுக்கும் என்று நீங்கள் நாட்கள் போக போகத்தான் உணர்ந்திருப்பீங்க. இது மிதுனம் ராசி ஆண்கள் வாழ்க்கையிலும் பெண்கள் வாழ்க்கையிலும் நிச்சயமாக நடந்திருக்கும். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஜோதிட ரீதியா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் மற்றும் 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் பாதிக்கப்படும் பொழுது இத்தகைய சூழல்களானது ஏற்படும். உங்களுடைய பேச்சில் கவனம் இல்லாமலும் என்ன பேசுறீங்க அப்படின்னு யாரிடம் பேசுறீங்க என்பதை நீங்கள் புரிந்து பேசவில்லை என்றால் இந்த மாதிரியான தடங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சில் நிதானத்தையும் கவனத்தையும் வையுங்கள். அது மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதற்கு தீர்வு தற்காலிகமாக உங்களுடைய பேச்சுக்களை குறைத்து கொண்டு குடும்ப விவகாரங்களில் தேவையில்லாமல் நீங்கள் மௌன விரதம் அல்லது குறைந்தபட்சம் தகவலை மட்டுமே பகிர்வதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சிறந்த ஒரு தீர்வை இது நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். இதனை மட்டும் நீங்க செய்து பார்க்கலாம். அடுத்ததா உங்களுடைய அதிபதி புதன் பகவான் என்பதால் பேச்சு திறனும் தகவல் பரிமாற்றம் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமாகவே இருக்கும். ஆனா அந்த பலத்தை வைத்து நீங்கள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளையும் குடும்பத்திற்கும் தேவையில்லாத சில வீண் விரயங்களையும் மட்டுமே தேடி கொடுப்பீங்க. அதை நீங்க சரியாக பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய பேச்சாற்றலால் போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வரும். எனவே உங்களுடைய பேச்சாற்றலை நல்ல விஷயங்களுக்கு நீங்க பயன்படுத்தி பார்ப்பதன் மூலம் இன்னும் உங்களுக்கு அது பேரையும் புகழையும் வாங்கி கொடுக்கும். ஆனால் சில காலங்களில் இதே குணமே சிக்கலாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். குடும்பத்தில் ஒரு விஷயத்தை நல்ல எண்ணத்தில் நீங்கள் பகிர்ந்திருந்தாலுமே அது பலரிடம் பலவிதமாக சென்றிருக்கலாம். நீங்கள் சொல்ல வந்தது ஒன்று, ஆனால் உங்களை பிடிக்காத நபர்கள் அதை தேவையில்லாத வார்த்தைகளால் சொல்லி உங்களுடைய மனதையே கஷ்டப்படுத்தி இருப்பார்கள். ஒரு சிறிய தகவல் கூட பலரின் கைகளில் மாறுபட்ட வடிவம் பெற்று குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திய ஒரு அனுபவமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நான் சொன்னது இது கிடையாது என்று நீங்கள் விளக்கக்கூடிய நிலைமை கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இதெல்லாம் புதன் பகவான் பாதிக்கப்பட்ட காலங்களில் இந்த மாதிரியான தகவலான குழப்பங்கள் அதிகமாகவே உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஏற்பட்டது. நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கும்பம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய குடும்பத்தாரின் ஒத்துழைப்புகள் உங்களுக்கு இனிமே வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய பேச்சால் உங்களை அனைவருமே எப்பொழுதுமே எதிரிகளை போலவும் இவனை எந்த விதமான நிகழ்வுகளுக்கும் எதிலும் முன் தாங்கக்கூடிய ஒரு நபராக பார்க்கக்கூடாது என்றெல்லாம் உங்களுடைய குடும்பத்துல அனைவரும் சொல்லிக்கொண்டே தாங்க இருந்தாங்க. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய குடும்பமே உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஒத்துழைப்புகளை தேடி கொடுப்பாங்க.
மனதளவில் சில பக்குவமானது உங்களுக்குள்ள பிறந்து இன்னும் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உயரக்கூடிய நிலைமைக்கு போகவும் ஆரம்பிக்கும். நெருக்கமானவர்கள் இடத்தில் விட்டு கொடுத்து சென்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு பெயரை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். எனவே உங்களுடைய நெருக்கமானவர்கள் ஏதேனும் செயல்களை கேட்டார்கள் என்றால் உடனடியாக நீங்கள் விட்டு கொடுத்து விலகினீர்கள் என்றால் அது போதுமான அளவுக்கு உங்களுக்கும் நல்லது நடக்கும், அவர்களும் உங்களை தேடி வருவார்கள். வேலையாட்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கல்வியில் இருந்த ஆர்வமின்மையானது உங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நாள்ல குறைய ஆரம்பிக்கும். இனிமேலும் நீங்கள் இப்படியே விட்டால் அவர்கள் படிப்பில் கவனம் சுத்தமாக இல்லாமல் போய்விடும். எனவே முடிந்த அளவுக்கு அவங்க படிப்பு விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. உத்தியோக பணிகளில் சில சலுகைகள் உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். புதுமையான விஷயங்களில் ஆர்வங்கள் ஏற்படும். கடன் சார்ந்த உதவிகள் உங்களுக்கு சாதகமாக மாறி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்க ஆரம்பிக்கும். ஆனா உங்களை தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட விஷயங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியானதாக மாறிவிடும். மிதுனம் ராசிக்கு வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்திலும் தகவல் தொடர்பு ஸ்தானமான 3ஆம் இடத்திலும் இருந்த அசுப கிரகங்களின் தாக்கங்கள் முற்றிலும் விலகப் போகிறது. இது விலகப் போவதினால் உங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலங்களில் நீங்கள் நல்ல எண்ணத்தில் சொன்ன வார்த்தைகளை தவறாக புரிந்து கொண்டு உங்களை விட்டு விலகியவர்கள் இப்போது தங்களுடைய தவறை உணர்ந்து கொள்வார்கள். உங்களுக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்ற அனைத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகள் நடக்கும். அன்று அவர் நம்முடைய நன்மைக்காகத்தான் பேசினார் என்ற ஒரு நாணம் அவர்களுக்குள்ள உண்டாகவும் செய்யும். உங்களை பற்றி பரபரப்பட்ட வதந்திகள் யாவும் பொய் என்று நிரூபணமாகிவிடும். கிரகங்களின் சுப பார்வையால் இழந்த செல்வாக்கையும் நல்ல பெயரையும் மீண்டும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு நபராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடுவீங்க. மற்றவங்க உங்களை இத்தனை நாட்கள் எப்படி பார்த்தார்களோ அதே அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு மாற்றமும் நல்ல ஒரு பெயரும் மதிப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். மறைமுகமாக உங்களை எதிர்த்தவர்கள் கூட இப்போது உங்களிடம் வந்து நட்பு பாராட்டும் சோதிட சூழலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். உங்களை தேடி அனைவரும் வருவார்கள். ஆனால் அவர்களை நீங்கள் எந்த ஒரு இடத்தில் எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பது உங்களுடைய கையில் தாங்க இருக்கிறது. மிதுனம் ராசிக்காரங்களுக்கு கடந்த காலத்துல நீங்க கூறிய வார்த்தைகள், எடுத்த முடிவுகள் அல்லது செய்த செயல்கள் சிலரால் தவறாகவே புரிந்து கொள்ளப்பட்டது. அதனாலேயே தவறான ஒரு நிலைமையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. புதன் ஆதிக்கம் கொண்ட இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில தகவல் பரிமாற்றம் மிக முக்கிய பங்கு வகித்துக் கொண்டிருக்கிறது. இதுவரை உங்கள் மீது இருந்த தவறான எண்ணங்கள் மெதுவாக விலகி தொடங்கிவிடும். உண்மையை அறியாமல் உங்களை விமர்சித்தவர்கள் கூட உங்களுடைய நிலைமையை புரிந்து கொள்வார்கள். குடும்பத்திலும் உறவினர்களிடமும் நீங்கள் சொன்னது சரிதான் என்ற அங்கீகாரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து நீண்ட நாட்களாக மனதில் இருந்த வருத்தமானது குறைந்து உறவுகள் மீண்டும் இயல்பான ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரமும் நல்ல ஒரு நாளும் வந்துவிட்டது என்றுதான் மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள கூற வேண்டும். மிதுனம் ராசியில பிறந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்புகள் இந்த ஒரு நாள்ல மேம்படும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு ஆதரவான ஒரு நாளாக மாறும். புனர்பூசத்தில் இருப்பவர்களுக்கு உதவிகள் சாதகமாக மாறிவிடும். இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல நீங்க கவனமாக உங்களுடைய பேச்சுவார்த்தைகளையும் நீங்கள் கவனமாக வைத்திருந்தீர்கள் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய குடும்பமே உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஒத்துழைப்புகளை தேடி கொடுப்பாங்க. மனதளவில் சில பக்குவமானது உங்களுக்குள்ள பிறந்து இன்னும் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா உயரக்கூடிய நிலைமைக்கு போகவும் ஆரம்பிக்கும். நெருக்கமானவர்கள் இடத்தில் விட்டு கொடுத்து சென்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு பெயரை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். எனவே உங்களுடைய நெருக்கமானவர்கள் ஏதேனும் செயல்களை கேட்டார்கள் என்றால் உடனடியாக நீங்கள் விட்டு கொடுத்து விலகினீர்கள் என்றால் அது போதுமான அளவுக்கு உங்களுக்கும் நல்லது நடக்கும், அவர்களும் உங்களை தேடி வருவார்கள். வேலையாட்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கல்வியில் இருந்த ஆர்வமின்மையானது உங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நாள்ல குறைய ஆரம்பிக்கும். இனிமேலும் நீங்கள் இப்படியே விட்டால் அவர்கள் படிப்பில் கவனம் சுத்தமாக இல்லாமல் போய்விடும். எனவே முடிந்த அளவுக்கு அவங்க படிப்பு விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. உத்தியோக பணிகளில் சில சலுகைகள் உங்களுக்குள்ள கிடைத்துவிடும். புதுமையான விஷயங்களில் ஆர்வங்கள் ஏற்படும். கடன் சார்ந்த உதவிகள் உங்களுக்கு சாதகமாக மாறி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்க ஆரம்பிக்கும். ஆனா உங்களை தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட விஷயங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சரியானதாக மாறிவிடும். மிதுனம் ராசிக்கு வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்திலும் தகவல் தொடர்பு ஸ்தானமான 3ஆம் இடத்திலும் இருந்த அசுப கிரகங்களின் தாக்கங்கள் முற்றிலும் விலகப் போகிறது. இது விலகப் போவதினால் உங்களுடைய வாழ்க்கையில கடந்த காலங்களில் நீங்கள் நல்ல எண்ணத்தில் சொன்ன வார்த்தைகளை தவறாக புரிந்து கொண்டு உங்களை விட்டு விலகியவர்கள் இப்போது தங்களுடைய தவறை உணர்ந்து கொள்வார்கள். உங்களுக்கு எது வேண்டும் எது வேண்டாம் என்ற அனைத்தையும் அவர்கள் புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பார்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை
வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகள் நடக்கும். அன்று அவர் நம்முடைய நன்மைக்காகத்தான் பேசினார் என்ற ஒரு நாணம் அவர்களுக்குள்ள உண்டாகவும் செய்யும். உங்களை பற்றி பரபரப்பட்ட வதந்திகள் யாவும் பொய் என்று நிரூபணமாகிவிடும். கிரகங்களின் சுப பார்வையால் இழந்த செல்வாக்கையும் நல்ல பெயரையும் மீண்டும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு நபராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி விடுவீங்க. மற்றவங்க உங்களை இத்தனை நாட்கள் எப்படி பார்த்தார்களோ அதே அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு மாற்றமும் நல்ல ஒரு பெயரும் மதிப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். மறைமுகமாக உங்களை எதிர்த்தவர்கள் கூட இப்போது உங்களிடம் வந்து நட்பு பாராட்டும் சோதிட சூழலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகிவிடும். உங்களை தேடி அனைவரும் வருவார்கள். ஆனால் அவர்களை நீங்கள் எந்த ஒரு இடத்தில் எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பது உங்களுடைய கையில் தாங்க இருக்கிறது. மிதுனம் ராசிக்காரங்களுக்கு கடந்த காலத்துல நீங்க கூறிய வார்த்தைகள், எடுத்த முடிவுகள் அல்லது செய்த செயல்கள் சிலரால் தவறாகவே புரிந்து கொள்ளப்பட்டது. அதனாலேயே தவறான ஒரு நிலைமையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. புதன் ஆதிக்கம் கொண்ட இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில தகவல் பரிமாற்றம் மிக முக்கிய பங்கு வகித்துக் கொண்டு இருக்கிறது. இதுவரை உங்கள் மீது இருந்த தவறான எண்ணங்கள் மெதுவாக விலகித் தொடங்கிவிடும். உண்மையை அறியாமல் உங்களை விமர்சித்தவர்கள் கூட உங்களுடைய நிலைமையை புரிந்து கொள்வார்கள். குடும்பத்திலும் உறவினர்களிடமும் நீங்கள் சொன்னது சரிதான் என்ற அங்கீகாரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து நீண்ட நாட்களாக மனதில் இருந்த வருத்தமானது குறைந்து உறவுகள் மீண்டும் இயல்பான ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரமும் நல்ல ஒரு நாளும் வந்துவிட்டது என்றுதான் மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள கூற வேண்டும். மிதுனம் ராசியில பிறந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு ஒத்துழைப்புகள் இந்த ஒரு